ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கார்னர் இருக்கிற கரை, இந்த கரையை 4ஆக மடிச்சுக்கணும். கார்னரை மடிச்சுக்கணும். ஸ்லீவுக்கு 4ஆக மடித்து போட்டுக்கணும். ஈவனாக எந்த சுருப்பும் வராமல். அளவு ப்ளவுஸு ஸ்லீவை பேக் சைடு திருப்பிட்டு இது வந்து சாதா ப்ளவுஸ். இது வந்து கொஞ்சம் மடிக்கிறதுக்கு விடணும். தையல் எங்கே இருக்குது, 1 இன்ச் அளவுக்கு விட்டுக்கிறேன். ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கரை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்போசிட்டில் போகணும். ஸ்லீவுக்கு வந்து கரையும் ஒன்றாக்கணும். இப்போ பாடி வெட்டும்போது கரை வந்து ஆப்போசிட்டில் போகணும். ரெண்டாக மடிச்சுக்கணும். ரைட் வச்சுக்கணும். இது கரெக்டாக இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு விட்டு வைக்கலாம். போதும் மடிச்சு அளவுக்கு. இப்போ வந்து 4 ஸ்டெப்பில் ப்ளவுஸ் வெட்டுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டிக்கு வந்து 1/2 இன்ச்சு கீழே, மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையல் அளவுக்கு கரெக்டாக மேலே 1/2 இன்ச்சு விட்டு மேலே மார்க் பண்ணிக்கணும். இப்படி பிடிச்சி கீழே அதே மாதிரி மேலே 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தையல் மார்க் பண்ணிக்கோங்க. ஊக்குப்பட்டி அடுத்து ஷோல்டர் தையல்லேருந்து ஊக்குப்பட்டியை ஷோல்டரு தையல்லேருந்து ஊக்குப்பட்டி ஸ்ட்ரைட்டாக கையை பிடிச்சிட்டு வந்து பெண்ட் பண்ணி இப்படி வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இருந்தால் மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வரும். நெக்கும் அதே மாதிரி ஷோல்டர் தையல்லேருந்து கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட் நெக் ஷேப்லேயே வரும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ கரெக்டாக பேக் நெக்கும் ஷோல்டரில் தையல்லேருந்து ஃப்ரண்ட் நெக் ஷேப்லேயே தான் வரும். ஈவனாக எடுத்துகிட்டு வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். பேக் நெக்கு கீழே இருக்குது மார்க் பண்ணிக்கலாம், கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து 3ஆவது ஸ்டெப்பு, அடுத்து 4ஆவது ஸ்டெப்பு.
ஷோல்டர். ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஷோல்டருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் வைக்கலாம். இப்படி எடுத்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் ஸ்டெப்பு, பேக் பேடை, ஸ்லீவ், ஃபோர்த், 4 ஸ்டெப் தான். இப்போ எப்படி வெட்டலாம் பார்க்கலாம். இதே ஷேப்பில் தான் ஒரு பேக் ஸ்லீவ், பேக் நெக். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். இதே ஷேப் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் ஒன்றா ஸ்கேலில் போட்டுக்கலாம். இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அடையாளத்துக்காக 2 சைடு. இப்போ எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.